இதை அடன்னு நினச்சிடாதீங்க, சத்தியமாக இல்லைங்க. இது ஓட்ஸாலேயே செஞ்ச ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக. வாங்க ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை துண்டாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 துண்டு இஞ்சி, தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நமக்கு தேவையான வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 வெங்காயம், 1/2 தக்காளி போல் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை பேன்கேக் சைஸ்க்கு ஆட் பண்ணி 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்தால் ஒரு சூப்பரான ஓட்ஸ் அடை ரெடி. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு, ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் லிஸ்ட்டில் இது கண்டிப்பாக சேர்த்துக்குவேன். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.